மனிதரை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். நல்ல கருத்தாளமிக்க பேச்சை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய முருகப்பெருமானுடைய ஆலயத்தினுடைய நிர்வாக அறங்காவலராக நெடுங்காலமாக பணியாற்றி வரக்கூடிய நமது அறக்கட்டளையுடைய உறுப்பினர் ஐயா தமிழானந்தன் அவர்களுடைய ஏற்பாடு தான். அதற்காக நாம் அனைவரும் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு அருவி பார்த்துருப்பீங்க. அந்த அருவி நீர் வீழ்வதைப் போல தமிழ் அருவி கொட்டுவதை இங்கே கேட்க இருக்கிறீர்கள். அதனால்தான் அவர்களுக்கு தமிழ் அருவி என்ற புனைப்பெயரை புனைந்திருக்கிறார்கள். இது வெறும் பேச்சை கேட்பதற்காக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் வரக்கூடிய காலங்களில் யூபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவர்கள் ஒரு நல்ல சிந்தனையாளராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு கருத்தாளமிக்க பேச்சாற்றல் தருகின்ற ஒரு படைப்பாளியாக திகழ வேண்டும். அதற்கு ஒரு உதாரண புருஷனாக ஐயா அவர்களை நீங்கள் மனக்கண் முன் நிறுத்த வேண்டும். அத்தகைய அளவில் அவருடைய பேச்சாற்றல் அமையும். அதை நீங்கள் செவிமடுக்க வேண்டும். ஐயா தமிழானந்தன் சொன்னதை போல நல்லுரை கேட்க என்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா. ஐயாவின் பேச்சு மொழியை கேட்க நாங்களும் ஆவலாக உள்ளோம். அதற்கு முன் சிறிது நேரம் எங்கள் பள்ளி மாணவர்களின் பேச்சுத்திறனை ஐயா கண்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆகையால் இப்பொழுது தமிழில் வருங்கால இந்தியா என்று பேச 9ஆம் வகுப்பு மாணவி ஜி உமா மகேஸ்வரி வரவேற்கப்படுகிறார். அனைவரும் கரவொலி எழுப்புங்க. அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வருங்கால இந்தியா. பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்றார் நம் தமிழ் கவி பாரதியார். ஒரு நாட்டின் அரணாக விளங்கும் காடுகள் அனைத்து உயிர்களின் அரணாகவும் திகழ்கின்றது. வானளாவிய மரங்கள், வண்ண வண்ண மலர்கள், வற்றாத ஆறுகள், வட்டமிடும் பறவைகள், ஆர்ப்பரிக்கும் விலங்குகள், ஆடித்தாவும் அருவிகள் என கண்ணையும் கருத்தையும் கவரும் காடுகளின் அழகு நம் நாட்டின் வளத்தையும் பெருமையையும் புகழையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. இது நம் தாய் திரு நாட்டின் சிறப்பாகும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உலகில் எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன. அவற்றுள் தலைமையானது உழவு தொழிலே. உலகில் பெரும்பாலானோர் உழவர்களே. வேளாண்மையின் முன்னேற்றத்தின் அடிப்படையில்தான் நம் நாட்டின் முன்னேற்றம் அமைந்துள்ளது. உழவன் சேற்றில் கால் வைக்காவிட்டால் கம்ப்யூட்டர் காலம், விஞ்ஞான வளர்ச்சி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்வோர் சோற்றிலே கை வைக்க முடியாது. போதிய மழைவளம் இல்லாததாலும் தண்ணீர் பற்றாக்குறையாலும் கஷ்டப்பட்டு விளைவித்த பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்காததாலும் இன்று விவசாயம் வலுவிழந்து விவசாயிகள் தம் உயிரை விட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலை மாறி வருங்கால இந்தியா வளமான இந்தியாவாக வேண்டுமென்றால் நாம் மரம் வளர்ப்பு, நதிநீர் இணைப்பு, காடுகளின் வளர்ச்சி, பசுமை புரட்சி போன்றவை ஏற்பட வேண்டும். மனிதன் மண்ணில் வாழ்வதற்கு ஆதாரமாக திகழ்வது மரமாகும். மரம் வளர்ப்பதன் மூலம் நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கின்றது. நல்ல மழை வளம் கிடைக்கின்றது. அதனால் நம் நாடும் செழிப்படையும். நம் முன்னாள் ஜனாதிபதி திரு APJ அப்துல் கலாம் அவர்களின் கனவும் நனவாகும். மக்கள் தமது அறியாமையாலும் பொருளாசையாலும் காடுகளை அழிக்கின்றார்கள். அதனால் காட்டு விலங்குகள் அழிகின்றது, மழை வளம் குறைகின்றது, நாட்டில் வெப்பமும் வறட்சியும் தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்றது. எனவே காடுகளை அழிக்காமல் நாம் காடுகளை பாதுகாத்தால் வருங்கால இந்தியா சொர்க்கமாய் திகழும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்திய திருநாட்டில் அடிப்படையான தொழில் வேளாண்மை. அதற்கு அடிப்படையானது நீராகும். நதிகளை இணைப்பதன் மூலம் நாட்டின் வளம் பெருக்கி வருங்கால இந்தியாவை வளமிக்க இந்தியாவாக உருவாக்கலாம். இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு இடையே நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் உள்ள
காவிரி பிரச்சனை நீங்கி ஒற்றுமை ஏற்படும். நாம் விஞ்ஞான துறையில் எவ்வளவு சாதனைகள் செய்து கொண்டிருந்தாலும், அறிவியல் வளர்ச்சியில் ஆக்கம் பெற்றிருந்தாலும், பசி என்ற ஒன்று அனைத்தையும் புரட்டி போட்டுவிடும். எனவே நம் நாடு பசி, பஞ்சம், பட்டினி இல்லாமல் வளமிக்க நாடாக இருக்க மரங்களை வளர்த்து காடுகளை பாதுகாத்தல் வேண்டும். நதிகளை இணைத்து வேளாண்மையில் முன்னேற்றம் அடைந்தால் நம் வருங்கால இந்தியா வற்றாத செல்வத்துடன் வளம் பல பெற்று நலமுடன் வாழும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகவும் அருமை உமா. அடுத்ததாக ஆங்கிலத்தில். Good morning. Morning to all present here. I have taken a task of giving speech. I wanted to participate not because of anything, but to have the proud of giving speech about such a wonderful topic and in front of a wonderful man. I don't want to hold the secret. Let me reveal. I'm going to speak about the role of youth in India. Simply, youth is like a bat that is eagerly waiting to spread their wings in the open sky. Wings mean the skills, talents and knowledge that youth contain. Role of youth in India is very crucial, but they are not given chance to spread their wings. In India's development, good habits formed at youth make all the difference. Youth play a vital role in everything, from creating something to destructing something. If the youth is educated correctly, their energy can be converted into many more resources. Take it to your mouth. Old men declare war, but it is youth who fight and die. Youth know good and bad, and they choose their role accordingly. India needs youth support because they have their finger on the pulse, so they are best suited for the nation and the economy to grow. If there is a change needed somewhere, youth needs to appear there. The political system of the India will be transformed completely once the youth gets into it, because to change the system, youth have to become a part of it. Youth are everywhere, every corner of the country. Indian youth make sure that they are heard or seen, and they make the best use of it. They are the pure magic. At this last moments of my speech, I want to define clearly what youth is, especially what Indian youth is. Youth is a new definition of changing times. Today's youth is full of spark. It bans everything it touches. They are not obstinate. They make mistakes, but they learn from them. They are dynamic. They have written their fate themselves. They have the courage which is inexplicable, which cannot be told by the words. They are the angry birds of India. They are the change makers of India, and they are the burden bearers of India. They have the key to the lock, and they are the only ones who can set the caged bat free. I want all to understand these 3 lines which I am going to speak now. Give the youth a proper environment and motivate them. Extend them the support they need. And at last, each one of them have an infinite source of energy, and they will deliver it for sure and soon. Thank you all for giving chance to this youth to speak about the youth. I feel so proud now. Thank you. Very, very marvelous. Subhas, thank you children. கழுகுமலை முருகன் திருக்கோயிலின் செயலர் திரு தமிழ் ஆனந்தன் அவர்களே, இப்பள்ளியின் முதல்வர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ மாணவியரே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஏறக்குறைய 48 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் நான் தொடர்ந்து தமிழர்களை சந்தித்து உரை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்றுதான் இவ்வளவு சின்னஞ்சிறிய பருவத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு இடையே நான் அமர்ந்து பேசுகிறேன். என்னளவில் இது மிகவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்று தான் நினைக்கிறேன். பொதுவாகவே பள்ளிகளில் வந்து நான் பேசுவதில்லை. காரணம் என்னவென்றால், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அஞ்சி நீங்கள் கடனே என்று அமர்ந்து கேட்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்ற தவறான நம்பிக்கையினால் நான் அவற்றை தவிர்த்து விடுவது வழக்கம். ஆனால் இப்பொழுது உங்களை பார்க்கிற பொழுது மிகச்சிறந்த பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் முகங்களிலேயே அது தெளிவாக தெரிகிறது.
நான் தொடர்ந்து பேசுவது, நீங்கள் உட்கார்ந்து கேட்பது என்ற நிலையை நான் மாற்றப் போகிறேன். நான் இடையிடையே உங்களிடம் கேள்விகள் கேட்பேன். அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் கேள்விக்கணை யாரை நோக்கி பாயுமோ என்று தெரியாத நிலையில் விழிப்புணர்வோடு அமர்ந்திருக்க வேண்டும். நான் யாரையும் கேட்பேன், அங்கே கேட்பேன், இங்கே கேட்பேன், இங்கே கேட்பேன். காரணம், புத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? புத்தர், புத்தருடைய இயற்பெயர் என்ன? அவருடைய தாய் தந்தையர் அவருக்கு வைத்த பெயர் என்ன? நல்ல பிள்ளைகள், சித்தார்த்தன். சித்தார்த்தன் புத்தன் ஆனான். புத்தன் என்றால் என்ன பொருள் தெரியுமா? தெரியாது. போதம் என்பதிலிருந்து பிறந்தது தான் புத்தன் என்கிற சொல். போதம் என்றால் ஞானம், புத்தன் என்றால் ஞானம் பெற்றவன். ஞானம், அதை நோக்கி நடப்பது தான் நம்முடைய வாழ்வு. இப்பொழுது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், படிப்படியாக சொல்கிறேன். ஒரு மேடை போட்டு வைத்திருக்கிறார் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த மேடையை நோக்கி வரக்கூடிய யாரும் படிக்கட்டுகளில் கால் வைத்துத்தானே மேடைக்கு வருவார். அதுபோன்று தான் நம்முடைய அறிவு நிலையிலே கூட நமக்கு 3 படிக்கட்டுகள் இருக்கின்றன. அந்த 3 படிக்கட்டுகளில் கால் வைத்து ஏறித்தான் வாழ்வின் உன்னதம் தொட வேண்டும். முதல் படிக்கட்டு இன்ஃபர்மேஷன். அழகாக ஒரு பெண் பிள்ளை தமிழில் பேசினார், ஒரு பையன் அழகாக ஆங்கிலத்தில் பேசினார். அதில் எனக்கு மகிழ்ச்சி என்னவென்றால் இன்எக்ஸ்பிளிக்கபிள் என்கிற வார்த்தையை எல்லாம் அவர் பயன்படுத்தினார். அது இன்எக்ஸ்பிளிக்கபிள் என்பது ஒரு மிக அற்புதமான வார்த்தை. அது சாதாரணமாக போட மாட்டார்கள். விச் cannot be explained, that is inexplicable. விவரிக்க முடியாத, வார்த்தையில் சொல்ல முடியாதது இன்எக்ஸ்பிளிக்கபிள். அது போன்ற வார்த்தையெல்லாம் கோவில்பட்டியில் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பிள்ளை பயன்படுத்தி பேசுகிற அளவுக்கு இருப்பதை செவிமடுக்கிற பொழுது உண்மையில் சிந்தை மகிழ்கிறது. இப்பொழுது நான் முதல் படிக்கட்டாக சொன்னது என்ன? என்னோடு நீங்கள் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆயிட்டா? இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் முதல் படிக்கட்டு. 2வது படிக்கட்டில் நீங்கள் அடுத்து கால் வைக்க வேண்டும். இந்த 2வது படிக்கட்டு நாலெட்ஜ். என்னது? நாலெட்ஜ். அதற்கு அடுத்த படிக்கட்டு இருக்காது, அதுதான் விஸ்டம். விஸ்டம். இப்போ 3 நிலை சொல்லுங்கள் பார்க்கலாம். விஸ்டம். தமிழில் இதற்கு நேர்பட அழகான சொற்கள் இருக்கின்றன. இன்ஃபர்மேஷன், அதற்கு தமிழில் இருப்பது தகவல். இப்போ இன்ஃபர்மேஷன் சிங்குலர், செய்தி. அப்போ செய்திகள் என்று சொல்லணும்னா இன்ஃபர்மேஷனுக்கு ப்ளூரல் என்ன சொல்லணும்? இன்ஃபர்மேஷன். எஸ் சேர்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, தப்பு. இன்ஃபர்மேஷன் தான். இன்ஃபர்மேஷன் சிங்குலர், இன்ஃபர்மேஷன் ப்ளூரல். இன்ஃபர்மேஷன், ஐ ஹவ் காட் அன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹிம். நான் அவரிடமிருந்து ஒரு செய்தி அறிந்து கொண்டேன். ஐ ஹவ் காட் ஸோ மெனி இன்ஃபர்மேஷன். அப்படி தான் சொல்லலாமே தவிர இன்ஃபர்மேஷன்ஸ்னு நிறைய செய்திகளை கேள்விப்பட்டேன், அதனால் ஒரு எஸ்ஸை சேர்த்துக்கிறது சேர்க்கக்கூடாது. இப்போ நான் சொல்வது இன்ஃபர்மேஷன். தமிழில் என்ன சொன்னேன்? தகவல். நீங்கள் அனைவரும் பெறக்கூடியது வெறும் தகவல். யூ ஆர் கலெக்டிங், யூ ஆர் கேதரிங், யூ ஆர் அக்வயரிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப். நீங்கள் பெறுவது அனைத்தும் என்ன? பள்ளிகளில், கல்லூரிகளில், எந்த இடத்திலும்
பாடப்புத்தகங்களின் மூலம் நீங்கள் பெறக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது வெறும் தகவல். தகவல்கள் அவசியம், ஆனால் தகவல்களோடு நின்றுவிடக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்களை மட்டும் படித்து ஒரு அப்துல் கலாம் உருவாக முடியாது, ஒரு அன்னை தெரசா உருவாக முடியாது. ஒரு தத்துவ ஞானி, ஒரு சிந்தனையாளன், ஒரு தலைவன் இப்படியெல்லாம் உருவாக வேண்டுமென்றால் வகுப்பறைக்குள்ளே உருவாவது கிடையாது. பாட புத்தகங்களை படித்து, புத்தகங்களை படித்தால் புத்தனாகிவிட முடியாது. அதனால் நீங்கள் பெறுவது என்பது முதல் நிலை தகவல். தகவலோடு நின்று விடக்கூடாது. அடுத்த நிலை இருக்குது, இரண்டாவது கட்டம். நான் என்ன ஆங்கிலத்தை சொன்னேன்? ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்களே நீங்கள். நான் ரொம்ப அழகான உயர்ந்த நடையில் ரொம்ப எழிலார்ந்த தமிழில் உங்களிடம் பேச வரல, அது மாலையில் பேசுவேன். இப்போ உங்களிடம் சாதாரணமாக பிள்ளைகளிடம் இப்போ எனக்கு உங்கள் தாத்தா வயசு, எனக்கு 67 வயசாகிறது. இப்போ தாத்தா பேரனாண்ட பேசுகிற மாதிரி இப்போ பேசுகிறேன், சரியா? பேத்திகளிடமும் பேரன்களிடமும் பேசி கொண்டு இருக்கிறேன். முதல்ல என்ன சொன்னேன்? இன்ஃபர்மேஷன். தமிழில் அதுக்கு என்ன சொன்னேன்? இது மட்டும் ஒரு மனிதனுக்கு போதுமா? அடுத்த நிலை எங்கே போகணும்? நாலெட்ஜ் என்பது தான் அறிவு. நாம் பெற வேண்டியது முக்கியமாக எது? அறிவு. அறிவு எது? அறிவு, நாலெட்ஜ் அறிவு, உண்மைதான். எது அறிவு? ஒரு கேள்வி போட்டுக்கணும். உலகத்தில் அறிவு குறித்து டெஃபனிஷன், வரையறை, விளக்கங்கள் ஏராளமான மனிதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழ் மண்ணில் பிறந்து நமக்கு வழங்கிவிட்டு போனானே வள்ளுவம்,